சீரியஸாக இப்போ நீங்கள் என்ன எமோஷ்னலில் இருப்பீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இந்த போயம்ஸையும் இந்த லைன்ஸையும் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த கவிதைகள்லாம் ஆழமானது, ரொம்ப அழுத்தமானது. நான் படிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. அம்மாவை எரித்த பின்பும் அவள் புடவை ஆவியாகி கொண்டிருக்கிறது இட்டலி தட்டுக்களில். அடுத்து படிக்கிற கேளுங்க. அம்மாவின் மூச்சுக்காற்றை அடிக்கடி சுவாசிக்கிறது ஊதாங்குழல். அப்போல்லாம் ஒரு 30 இயர்ஸ் பேக் அப்போல்லாம் வந்துட்டு 3 கல்லை வச்சு அது மேலே பாத்திரத்தை வச்சு அந்த கட்டையெல்லாம் வச்சு நெருப்பை பற்ற வச்சு ஊதுன்னு ஊதுவாங்க. நானே லைவாக பார்த்துருக்கேன். எங்கள் அம்மாலாம் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது அது பக்கத்தில் ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது இப்போ இருக்க கேஸ் இருக்கனால நம்ம அதனால் ஃபீல் பண்ண முடியாது. அடுத்து படிக்கிற கேளுங்க. இன்று வேண்டாம் நாளை வா நிலா ஊட்டுவதற்கு சோறு இல்லை. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து சோறு ஊட்டும் போது நிலாவை காட்டி ஊட்டிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆத்தர் எந்த அளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த வறுமையை வந்து யோசிச்சு எழுதியிருக்காரு பாருங்க. அடுத்து கேளுங்க. எந்த விருந்தாளிக்கும் காக்காதே காக்கையே எங்களுக்கே சோறு இல்லை. ஸோ வறுமையின் உச்சம், அந்த அளவுக்கு ஒரு உச்சத்தில் இருக்க ஒரு சிச்சுவேஷனை அழகாக எழுதியிருக்காரு. இது வேற யாரும் இல்லை, நம்ம முத்துக்குமார் அவர்கள் தான். ஏன்னா அவரோட பங்களிப்பு தமிழ் சினிமாலையாக இருக்கட்டும், தமிழ் புத்தகங்களையாக இருக்கட்டும், அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ பங்களிப்பு. அவரோட எல்லா வரிகளுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரோட புத்தகங்கள்லாம் வாங்கி படிங்க. ஒரு பிகினராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவரோட புத்தகங்கள் உண்மையாக ரொம்ப சிறப்பாக இருக்கும். படித்து பாருங்கள். எனக்கு அவரை பற்றி போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோட யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் போட்டிருக்கேன். ஸோ இதுலேயுமே போடணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த கவிதை பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு முத்துக்குமாரை பிடிக்கும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.